50 வருஷமா இந்த பையன் பனியில உறைஞ்சிருந்தா. கடைசியா ஒரு நாள் அவன் இதுல இருந்து வெளியில வந்தான். ஒரு நாள் அவன் ஃபுட் டெலிவரி செய்ய போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு கார்ல இடிச்சு கீழே விழுந்துட்டான். அவன் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும் போது மனுஷங்களோட தலைக்கு மேல ஒரு சில நம்பர் தெரியறத அவன் கவனிச்சான். முதல்ல அவனுக்கு எதுவுமே புரியல. அந்த நம்பர்ஸோட அர்த்தம் என்னன்னு அவனுக்கு தெரியல. அப்புறமா அவன் ஒரு பூச்சியோட தலையிலையும் அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்கிறத பார்த்தான். அடுத்த நொடியிலேயே அந்த பூச்சி இறந்து போச்சு. அப்போதான் அவனுக்கு புரிய வந்துச்சு, அந்த நம்பர் மக்களோட வாழ்க்கையில மீதமுள்ள டைமை காட்டுதுங்கிறது. ஒரு நாள் அவன் ஒரு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற பழைய பொருட்களோட உண்மையான மதிப்பை அவனால பார்க்க முடிஞ்சது. என்ன இத பார்க்க ஒரிஜினல் மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் பாருங்க. 500 வருஷம் பழமையானதா? பார்க்க 16ஆம் நூற்றாண்டு மாதிரி தெரியுது. நிச்சயம் இதுக்கு பெரிய மதிப்பு இருக்கணும். என் சக்தி அதிகமா இருக்கு. இப்போ உயிரோட இருக்கவங்கள பார்க்கும்போது அவங்களோட கவுண்ட் டவுன் எனக்கு தெரியுது. அதுவே உயிர் இல்லாத பொருளை பார்க்கும்போது அதோட வயசு எனக்கு தெரியுது. தம்பி, உனக்கு நல்ல பார்வை இருக்குப்பா. அந்த மாணிக்க பதக்கம் கிமு 500ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 500ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா? என்னால நம்ப முடியாது. ஆனா இந்த பெண்டன் எனக்கு சூட் ஆகும். நானும் ஒரு டிராகன் தான். இது எவ்வளோ? 3 லட்சம் தான். இருப்பா தம்பி, என் விலையை நான் சொல்லிட்டேன். உன் விலை என்னன்னு சொல்லு. நீ எவ்வளவு கேட்குற அதை சொல்லு. 30. எவ்வளோ? 30. 30,000? 30 ரூபாயா? அவ்வளவுதான் தருவேன். கொடுத்துறேன். 30 ரூபாய்க்கே கொடுக்குறேன். ஆனா நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என்ன சரியா? சரியான முட்டாள். இந்த பதக்கம் போலியானது. ஒரு காயலாங்கடையில இருந்து 2 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். வாங்க, தாராளமா பார்க்கலாம். ஆனா எதையும் தொடக்கூடாது. ஏதாவது உடைச்சிங்கன்னா அதோட விலையை நீங்க தான் தர வேண்டியதா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. இதை நீங்க வாங்கிப்பீங்களா? உங்ககிட்டயா? பார்க்க ஒரு ஏழை பையன் மாதிரி இருக்க. உங்ககிட்ட என்ன இருக்க போகுது? இது ஒரு ரேரான பீஸ். இந்த பையனுக்கு இத பத்திலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. பிரமாதம். நல்ல கம்மியான விலையில வாங்கிடலாம். தம்பி, இந்த பொருள் ஒரு ஆன்டிக் பீஸ் தான். 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல பண்ணது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல வேலைப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இதுக்கு நான் ஒரு 5000 ரூபாய் தரேன். உனக்கு அது ஓகே தானே? இல்ல இருங்க, என்ன முட்டாள் நினைச்சீங்களா? என்னாச்சு தம்பி? ரொம்பலாம் ஆசைப்படாத. நான் ஏற்கனவே உனக்கு நல்ல விலை தான் தரேன். முதல் விஷயம், இது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ரெண்டாவது, இது ஒரு இம்பீரியல் யூத். மூணாவது, 1,80,000. ஒரு பைசா கூட குறைய கூடாது. இல்ல நோ டீல். இத பத்தி இவ்வளவு விஷயம் இந்த சின்ன பையனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? நில்லுப்பா தம்பி, உன்னை நான் குறைவா எடை போட்டுட்டேன். நான் உனக்கு 1,80,000 தரேன். உடனே டிரான்ஸ்ஃபர் பண்றேன். 1,80,000 உங்கள் வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. இப்போ இந்த பணத்தை வச்சு எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனக்கு இருக்க சக்தியை வச்சு சோஃபியா, நோவா, உங்களை சீக்கிரமே காலில் விழுந்து கெஞ்ச வைக்க போறேன். இது சத்தியம். எக்ஸ்கியூஸ் மீ, 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரஷ் வாஷ் உங்ககிட்ட இருக்கா? ஹே நீயா, உனக்கு அடிப்பட்டது இப்ப எப்படி இருக்கு? அன்னைக்கு நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா நீ உடனே ஓடிட்ட. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு மட்டும் நீ வந்து என்னை இடிக்கலனா இப்படி ஒரு சக்தி எனக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு காலையில் இவளை பார்க்கும்போது இவளுக்கு 50 வயசு வரைக்கும் ஆயில் இருந்துச்சு. ஆனா இப்போ இவளோட சாவை இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு. மிஸ், நீங்க ஒரு டீசெண்டான ஆளா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் தரேன். உங்களுக்கு ஒரு மோசமான விதி என்னோட கண்ணுக்கு தெரியுது. மோசமான விதி? நீ எதை சொல்ற? நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு மோசமான முடிவு வரப்போகுதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க சாக போறீங்க. முதல்ல நீ என் முகத்தை தொட்ட. இப்ப நான் சாகணும்னு சாப விடுற. நான் ரொம்பவே பொறுமையா இருந்துட்டேன். ஏதோ உன்னை லேசா இடிச்சுட்டேன்றதுக்காக நீ இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் நினைச்சுனா தப்பா முடிவு பண்ணிருக்க. ஓ, அடுத்தது என்ன? இப்ப என்ன, ஏதாவது பாதுகாப்பு தாயத்து தரேன், அதுக்கான பணத்தை கேட்க போறியா? நீ பணத்துக்கு பின்னாடி அலையிற ஒருத்தன். நீ ஒரு ஃப்ராடு. உன்ன மாதிரி நிறைய பேரை நாங்க பாத்திருக்கோம். எங்களை உன்னால ஏமாத்த முடியாது. நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். மிஸ், அந்த ஏமாத்துக்காரர் சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா என்ன? என்னோட 23வது வயசுல நான் ஒரு ஆபத்தை சந்திப்பேன்னு என் அப்பாவும் சொன்னாரு. ஒருவேளை அது இன்னைக்கு நடக்க போதா? ரியலி இன்னைக்கு எனக்கு ஏதோ மாறி இருக்கு. வெளியே போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே மேடம், இப்ப பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? ஏற்கனவே நம்ம இங்க 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திரும்பி போகணும். சீக்கிரமா போய் மூத்தவரோட பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகணும். ஐயோ இசபெல்லா, ஏன் இப்படி தேவையில்லாம பயப்படுற? அந்த ஏமாத்துக்காரன் சொல்றதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்க? ஓ மிஸ்,
இதை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைனாலும் அவன் சொன்னது நடந்துருச்சு. நான் மட்டும் அவன் சொன்னது கேட்காம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பியிருந்தேனா இந்நேரம் நம்ம ஹைவேல போயிட்டு இருந்திருப்போம். 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருந்திருப்போம். அப்ப கார் வெடிச்சிருந்ததுன்னா நம்ம அதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்ல. மிஸ் லூயிஸ் இதை நீங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. இது எங்களோடது இல்ல. அநேகமா இதுக்கு முன்னாடி வந்தவன் இது தெரியாம விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இது ஒரு கிரிட்டிக்கல் நோட்டீஸ். லியம் ஸ்மித், எம்மா ஸ்காட், கிரேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு. அது நம்மளோட ஒரு கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் தானே. வா, உடனே நம்ம கிரேஸ் ஹாஸ்பிட்டல் போலாம். 10 நிமிஷத்துக்குள்ள அவனை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் அந்த பில்லை நீ கட்டுவேன்னு என்ன கேரண்டி இருக்கு? நான் அவருக்கு கேரண்டி கொடுக்கறேன். அந்த கேரண்டி கொடுக்க நீ யாரு? மிஸ் லூவிஸ்? நீ தான் டைரக்டரா? எஸ் மேம், நான் இங்க 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த செகண்ட்ல இருந்து நீ இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் இல்ல. அண்ட் யூ, உன்னையும் நான் ஃபயர் பண்றேன். லூவிஸ் குரூப்ல இருந்து நீங்க கவனக்குறைவா இருந்ததுக்கு, உங்க வேலையை சரியா செய்யாததுக்கு உங்க மேல கேஸ் போடுவோம். ஜெயிலுக்கு போக ரெடி ஆயிடுங்க. மேம், பேஷண்ட் எம்மாஸ்கட்க்கு பெஸ்ட் ரூம் உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் ஸ்டாஃபையும் எக்யூப்மெண்ட்ஸையும் அசைன் பண்ணுங்க. அவங்க உயிரை காப்பாத்தி ஆகணும். இதுல எந்த தப்பு நடக்க கூடாது. அண்ட் நீ தான் இனிமே புது டைரக்டர். எஸ் மேம். உன்னை நீ யாரு நினைச்சிட்டு இருக்க? விட்டா பேசிட்டே போற. சோ நீ தான் சுஃபியாவா? லியாமோட எக்ஸ் வைஃப், அந்த கண்ணு தெரியாத பொண்ணு. நீ லியாம்க்கு யாரு? என்ன நீ ஏன் இப்படி இன்சல்ட் பண்ற? பார்த்து பேசு. இவங்க லூவிஸ் குரூப்போட வாரிசு. நானே அவங்க கிட்ட பேச பயப்படுவேன். நான் யாருன்னு இப்ப சொல்றேன். என்னோட பேரு இசபெல்லா, லூவிஸ் குரூப்போட சிஇஓ. அது மட்டும் இல்லாம நான் லியாமோட கரண்ட் வைஃப். பொறுமையா இதோ இங்கே வாடி நிறுத்துங்க. ஹனி, உங்களுக்கு என்னாச்சு? மிஸ் லூயிஸ், எனக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணதே போதும். இதுக்கு மேல நீங்க எதுவும் எனக்கு பண்ண வேண்டியது இல்ல. இங்க இருந்து நம்ம பிரிஞ்சு போயிடலாம். ஓ, அந்த 3 மில்லியனை முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இல்ல, நீ என்னை இப்படி விட்டுட்டு போக முடியாது. என் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. என் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் என் ஃபியான்சியை கூட வரேன். நான் ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உண்மையிலே இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? லியாம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றியா? இந்த ஒரே ஒரு தடவை. சரி, பண்றேன். ஒரே ஒரு தடவை தான், திரும்ப கேட்க கூடாது. இவனை நான் என் பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பொறுமையா இவன் மனசுல இடம் பிடிக்கணும். நான் லூயிஸ் குரூப்போட இசபெல்லா. என்கிட்ட அழகும் படமும் இருக்கு. கண்டிப்பா நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். வாவ். மிஸ்டர் பேரி, எஸ். ப்ளீஸ் இதை பேக் பண்ணுங்க. இந்த பொருளை நான் எடுத்துக்கிறேன். இதோ பேக் பண்ணிடுறேன். போன தடவை இந்த பொடியை ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்பதான் இவனோட முட்டாள்தனம் வெளியே வருது. 3 வருஷமா என் கடையில சும்மா உட்காந்துட்டு இருந்த பொருளை இவன் வாங்குறான். சரியான முட்டாள். ஒண்ணும் இல்லாத செராமிக் ஜாருக்கு 10,000. ஆனா அந்த பொருளுக்கு ரொம்ப அதிகம். அந்த பொருளுக்கு 10 ரூபான்னு சொன்னா சரியா இருக்கும். ஒரு பொருளை ஒரு தடவை வித்துட்டா ரிட்டர்னும் கிடையாது, எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. பாத்தீங்களா இவன் எப்படி நடந்துக்கிறான் பாருங்க. இந்த பொருளுக்குலாம் எந்த மதிப்பும் கிடையாது. இந்த பொருளை மட்டும் நான் மூத்தவர்கிட்ட கொடுத்தேனா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இதை பார்த்து சிரிப்பாங்க. கண்டிப்பா தெரியுமா? இப்போ எனக்கு கவுண்டவுன்ஸ் மட்டும் தெரியறது இல்லாம மனுஷனோட உடம்புல இருக்க மெடிசினால பார்க்க முடியுது. என்ன இது? அவங்க உடம்புல இருக்க குறைகளையும் பார்க்க முடியுது. சரி, கிஃப்ட் தரணும்ன்ற எண்ணம் தான் முக்கியம். உண்மையான அன்போட என்ன கொடுத்தாலும். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ளயும் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அவருக்கு இன்னும் புரியல. அவர் பெரிய ஒரு குடும்பத்தோட சேர்றதுக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு நூலளவு வாய்ப்பு தான் இருக்கு. நீங்க கொடுக்க போற இந்த பர்த்டே கிஃப்ட் தான் உங்க மேல ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்பு. ஓ, இசபெல்லாவா சூழ்நிலையை எதிர்த்து போராடிட்டு இருக்காளா? உன்னோட மரியாதையை காப்பாத்துறதுக்கு நான் உனக்கு உதவுறேன். அதோட உன் பொசிஷனை நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன். இது நான் உனக்கு பதிலுக்கு செய்யற உதவி நினைச்சுக்கோ. டார்லிங், நானும் ரயிலையும் போயிட்டு வேற சில பொருட்கள் வாங்க போறேன். அது இல்லாம தாத்தாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணணும். ஓகே. என்னோட கிஃப்ட்ல உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களாம் ஷாக் ஆக போறீங்க. யாரோ என் பையனை காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த லிவிஸ் ஃபேமிலி மிகப்பெரிய மெடிக்கல் ஃபேமிலி தான். நீங்க அவங்கள பார்த்தே ஆகணும். நாங்க இன்னைக்கு பேஷண்ட்ஸை பார்க்க மாட்டோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இது ஒருத்தரோட உயிர் சம்பந்தப்பட்டது. நான் வேணா பாக்குறேன். இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏதோ வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கான். அண்ணா, நீங்களும் ஒரு பார்வை பாருங்க. இது ரொம்ப அரிதான நோய். இவன் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என்னோட மெடிக்கல் திறமையை வச்சு இந்த பையனை காப்பாற்ற முடியாது. பெரிய மாஸ்டர் கூட அவனை காப்பாற்ற முடியாது. நீங்க போலாம். ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க. ஒரு டாக்டரோட மனசு கடவுள் மாதிரி இல்லையா? நம்ம இப்படியே சாக விடலாமா இவனை?
லூயிஸ் ஃபேமிலி 100% உறுதியா இருந்தாதான் அவங்க பேஷண்ட்டை காப்பாத்துவாங்க. அவங்க தோத்துட்டாங்கன்னா மெடிக்கல் குடும்பத்தோட மொத்த மரியாதையும் கெட்டு போயிடும். நீங்க லீவிஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க தானே? என் பையன் இறந்துகிட்டு இருக்கான், ப்ளீஸ் இவனை காப்பாத்துங்க. செஸ்ட் சென்டர் அக்யூ பாயிண்ட். இங்கே தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கன்ஃபார்மா தானே சொல்றீங்க? நீங்க லீவிஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க தானே? இல்லை, நான் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. இப்போ நான் அவனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுதான் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். சரி, ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். என் பையன் கண்முழிச்சிட்டான், இது உண்மையிலேயே அற்புதம். ரொம்ப நல்லது. இப்போதைக்கு அவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ரொம்ப நன்றி டாக்டர். உங்களோட பேரு? நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க என் பையன் உயிரை காப்பாத்திருக்கீங்க. என் பேரு லியாம். நீங்கள் எனக்கு எந்த நன்றியும் சொல்ல தேவையில்லை. நான் இப்போதைக்கு தான் சரி பண்ணியிருக்கேன். உடனே இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அவன் கண்டிஷன் மோசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். செல்லம், சீக்கிரம் வாங்க, உள்ள போலாம். ஆ சரி. இசபெல்லா, உன்னோட தாத்தாவோட 80வது பிறந்த நாளைக்கு உன்னோட வருங்கால கணவரை கூட்டு வரேன்னு சொன்னேன். இவர்தான் உன்னோட ஃபியான்சியா? உங்களுக்கு தெரியலையா? அவனுக்கு என் அடையாளம் தெரியல போல. குட்வில் இருக்க எல்லா எலைட் ஃபேமிலியும் எனக்கு தெரியும். ஆனா நான் இவரை பார்த்ததே இல்ல. நான் எந்த எலைட் ஃபேமிலில இருந்தும் வரல. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். இசபெல்லா, உன்னோட தேர்வு ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா நீ ஒரு சாதாரண ஆளை தேர்ந்தெடுத்திருக்கியே. தம்பி, ஓ ஸ்டேட்டஸ் என்ன, லிவிஸ் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன, ரெண்டும் வேற வேற உலகம். அதனால நீ எங்க கிட்ட இந்த மாதிரி முட்டாள்தனமா பேச நிறுத்திட்டு இங்க இருந்து நீயே வெளியே போயிரு. இசப்பெல்லா, அவ யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்க லிவிஸ் ஃபேமிலியோட பரம்பரை ஆயிருவாங்க. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. இவ்வளவு மரியாதைக்குரிய இந்த பொண்ண இந்த மாதிரி ஸ்டேட்டஸே இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்தா, இதுல $1 மில்லியன் இருக்கு. இதை வாங்கிட்டு மரியாதையா போ. ஹலோ இசபில்லா மேம், எனக்கு ஒரு சந்தேகம். மிஸ்டர் லியாமுக்கு என்னோட gift பிடிக்குமா? என்னோட செலெக்ஷன்ல கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வை. என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா? இது $1 மில்லியன். உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தொகையை நீ சம்பாதிக்கவே முடியாது. இது உனக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. இவ்வளவு பேராசை. நிறுத்துங்க. அங்கிள் சாமுவேல், ஏன் கல்யாணத்தை முடிவெடுக்க உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? இசபெல்லா, நான் உன்னுடைய அங்கிள். நீ என்கிட்ட நான் எப்படி உங்களுக்கு மரியாதை பேசலாம்? கொடுக்கறதுனால தான் உங்களை அங்கிள்னு கூப்பிடுறேன். நான் அந்த மரியாதை இழந்தனா உங்களோட அலவன்ஸை நிறுத்திடுவேன். உங்களுக்கு வயசாயிடுச்சு. உங்களுக்கு எங்க இருந்து 3 மில்லியன் வந்ததுன்னு தெரியுமா? ஹலோ, மூத்தவர் லிவிஸ் வந்துட்டாரு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் லிவிஸ். இசபெல்லா, அப்ப இந்த பையன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனா? நல்லாதான் இருக்கா, பார்க்க அழகாத்தான் இருக்கா. தாத்தா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இசபெல்லா, இன்னைக்கு தாத்தாவோட 80வது பிறந்த நாள். நீ தான் லேட்டா வந்து அவரை இன்சல்ட் பண்ணிருக்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் வர்ற வழியில ஒரு சின்ன பிரச்சனை. அந்த மெடிக்கல் ஹெல்ப் கேட்ட பொண்ணை நீ பார்க்கலையா? நீ அவளுக்கு உதவி பண்ணல. அவ குழந்தை சாக போகுது. நம்மளோட ரெபுடேஷனை கெடுத்துறாத. ஆக்சுவலாக மெடிக்கல் ஹெல்ப் கேட்டு அந்த பொண்ணை நான் பார்த்தேனே. அதோட அந்த குழந்தைய நான் தான் காப்பாற்றினேன். என்ன முட்டாள்தனமா பேசுற? உன்னால ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா? அம்மா, நீ யாரு? நான் 30 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்திருக்கேன். ஆனா நான் ஒரு உயிரை காப்பாத்துறேன்னு யார்கிட்டயும் சொன்னது இல்ல. உனக்கு மெடிக்கல் தெரியுமா? இந்த பையன் ரொம்ப கான்பிடண்டா இருக்கானே. அப்ப எனக்கு இது சரியான சந்தர்ப்பம் தான். டேட், அந்த பையனோட பல்ஸை நான் செக் பண்ணேன். அவன் ரொம்ப மோசமா இருந்தான். அவன் எப்ப வேணாலும் சாகலாம். ஆனா லியாம் அவனை காப்பாத்தினதா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் நினைக்கிறேன் அவனோட கேரக்டரே தப்பா இருக்குன்னு. அதனால இப்படி ஒரு பையனை நம்ம எப்படி லிவி குடும்பத்துக்குள்ள அனுமதிக்க முடியும்? மேத்யூ, இது உண்மையா? ஆமாப்பா, நானே அந்த பையனோட பல்ஸை செக் பண்ணேன். லியாம், ஏழையா இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. நான்லாம் 0ல இருந்துதான் ஆரம்பிச்சேன். இப்போ படிப்படியா உயர்ந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப பொய் சொல்றது உன் கேரக்டரை பொய்யா காட்டும். இசபெல்லா, நான் ஒண்ணு அவன் கூட அனுமதிக்க முடியாது. நான் ஒண்ணு நம்பவே இல்ல. பெரியவரே மிஸ்டர் லிவி, நான் சொல்றது உண்மை. நீங்க விசாரிச்சு பாருங்க. இங்க சிசிடிவிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எப்படி செக் பண்ணுவோம்? நீ அங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணி செஞ்சிருக்க. தாத்தா, நான் அவரை முழுசா நம்புறேன். லியாம் என்னோட ஃபியான்சி. அவனை இன்சல்ட் பண்றது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி. அவரை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. சரி சரி சரி, போதும். இன்னைக்கு சந்தோஷமான நாள், அதனால கொண்டாடுவோம். தாத்தா,
நான் உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். மகிழ்ச்சியா நீண்ட ஆயுளோட வாழ வாழ்த்துக்கள். பிரீமியம் ஜேட் ரூபி செப்டார். 19ஆம் நூற்றாண்டு பிரின்ஸ் மேன்சனோடது. வாவ், மிக பிரமாதமா இருக்கு. ஜேக்கப் ரொம்ப விவரமான பையன். ஃபர்ஸ்ட் பிரான்ச்சும் உங்களுக்காக ஓபன் பண்ணியிருக்கோம். ஹாங்டிங் ஜியானோட கேலியோகிராபி. வாவ். செகண்ட் பிரான்ச் கொண்டு வந்திருக்க gift ஒரு ஹை கிரேட் இங்க் ஸ்டோன் செங் பேங்க்யூ இன்ஸ்பிரேஷனால செய்யப்பட்டது. எக்ஸலன்ட். இந்த கிஃப்ட் எல்லாமே பார்க்க பிரமாதமா இருக்கு. நீஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரான்ச்ல இருந்து gift கொடுத்துட்டாங்க. இப்ப நீ சொல்லு, தாத்தாவுக்காக நீ என்ன கொடுக்க வந்திருக்க? தாத்தா, நான் அவசரமா வந்ததுனால ஜேட் லாக்கெட் தான் என்னால கொண்டு வர முடிஞ்சது. இந்த ஜேடு பெண்டன்ட் நல்லா தான் இருக்கு. ஆனா மத்த கிஃப்டோட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது விலை கூடுதலா இல்ல. தாத்தா உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ஆனா நீ பெண்டன்ட கொண்டு வந்திருக்க. சரி சரி பரவாயில்ல, நாம அடுத்த கிஃப்ட பார்க்கலாம். நானும் அவருக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். லியாம், அந்த முட்டாள்தனமான gift எல்லாம் காட்டாதீங்க. இதுதான் இவனோட கிஃப்டா? ஒரு உடைஞ்சு போன பீங்காஞ்சாடி? லியாம், இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் உன்னோட ஸ்டேட்டஸுக்கு கரெக்டா பொருந்தும். ரெண்டும் பப்ளி டிஸ்பிளேக்கு பொருந்தவே பொருந்தாது. இசபில்லா, உன்னோட கிஃப்டும் உன் ஃபியான்சியோட கிஃப்டும் விலை மதிக்க முடியாத gift. ஆனா நான் கொடுத்த கிஃப்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்க கிஃப்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொன்ன? என்னோட பேரன் உயிரை காப்பாத்துறதுனால நம்ம லிவி குடும்பத்துக்கு கடன் பட்டிருக்கோம். லிலி, ஒண்ணு கவலைப்படாத. நான் லிவி குடும்பத்தோட உதவியை மறக்க மாட்டேன். சேர்மன் சார், மிஸ்டர் லிவிஸுக்கு இன்னைக்கு 80வது பிறந்த நாள்னு எனக்கு தெரிய வந்தது. நாம அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணுமா? கார் அனுப்பு. ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி சொல்லு. நானே அங்க நேரா போறேன். ஆனா சார், நீங்க போற அளவுக்கு அவங்க தகுதியானவங்க இல்ல. லூயிஸ் குடும்பம் என்னோட பேரனோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அதனால நானே நேரடியா அவங்கள போய் சந்திச்சாகணும். என்னோட கிஃப்ட் சரியில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. என்னோட கிஃப்ட் 100 மடங்கு விலை மதிப்புடையது. நீ ஏன் ஒத்துக்க மாட்ட? ஜேக்கப், உன்னோட கிஃப்ட் மாடர்ன் ஜேடி ரூபி செப்டார். அது ஒரு சாதாரண மெட்டீரியல். அதோட மார்க்கெட் வேல்யூ 10,000 தான் இருக்கும். சாமுவேல், உங்க கிஃப்ட் ஃபேக். 20ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததை 12ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததா சொல்லி வித்திருக்காங்க. அதோட மதிப்பு $300 தான் இருக்கும். மேத்யூ, ரைட்? உங்களோட கிஃப்ட் கொஞ்சம் பெட்டர். அதோட மதிப்பு 3000 இருக்கும். என்னோட கிஃப்ட் 18th செஞ்சுரி சேர்ந்த இம்பீரியல் ஸ்னஃப் பாட்டில். இதோட மார்க்கெட் வேல்யூ $2 பில்லியன். இப்போ சொல்லுங்க, யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு. லியாம், நீ என்ன இவ்வளவு துமுறா பேசுற? அப்படின்னா எங்களோட கிஃப்ட் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்ல வரியா? லியாம், இன்னைக்கு நீ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் போலின்னு நிரூபிக்கலனா அப்புறம் நீ இங்கிருந்து உயிரோட வெளியே போக முடியாது. இசபில்லா, அவன் உன்னுடைய ஃபியான்சி. அவன் போய் மேல போய் பேசிட்டே இருக்கான். நீ எதிர்பார்ப்ப ஏமாத்திட்ட. நீ என் பர்த்டே பார்ட்டியவே நாசமாக்கிட்ட. நீ என் முன்னாடி முட்டி போடு. இசபில்லா, நாம எந்த தப்பும் செய்யல. நீ ஏன் முட்டி போடுற? முதல்ல நீ இங்க இருந்து வெளியில போ. சரி, நான் போறேன். தாத்தா, நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க லியாம வெளியில அனுப்பலாம், நானும் இங்க இருந்து போயிடுவேன். இசபில்லா, உன்னுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் உன்னை கவனிச்சுக்கிட்டேன். நம்ம கம்பெனியோட பொறுப்பை கூட உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ உன்னுடைய சொந்த குடும்பத்தையே ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட ஒப்படைப்பேன்னு. இசபிலா, உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. நீ இப்பயே இப்படியெல்லாம் நடந்துகிட்டனா கல்யாணத்துக்கு அப்புறம் குரூப்போட பேரையே மாத்திடுவ. இப்பல இருந்து நான் இசப்புலாவ நான் CEO பதவியில இருந்து நீக்குறேன். ஒருவேளை நீ லியாம விட்டு ஒதுங்கலைன்னா அதுக்கப்புறம் லிவி ஃபேமிலி இருந்தே உன்னை ஒதுக்கிடுவேன். உங்களோட பிறந்த நாளைக்கு இந்த ஆலிவரோட வாழ்த்துக்களை ஏத்துக்கங்க. உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறான் இந்த ஆலிவர். நாங்க எப்பவும் உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே பெருமை அடைகிறோம். ஆலிவரோட வருகை இந்த லிவி ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆலிவர் ஆன்டிக்யூஸ்ல எக்ஸ்பர்ட்னு. அப்புறம் வெல்தி கலெக்ஷன் வச்சிருக்காருன்னு. ஆனா பர்சனலா வாழ்த்துறதுக்கு மாஸ்டருக்கு இந்த ஸ்டேட்டஸ் போதுமா? உனக்கு இன்னும் கூட எதுவும் தெரியல. கலெக்டருங்கிறது ஆலிவருக்கு ஒரு பேரு தான். அவர் தான் சவுத் பிரின்ஸ் மெடிக்கல் அசோசியேஷனுக்கும் சேர்மன். மொத்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் அவர் பேர்ல தான் இருக்கு. லிவி ஃபேமிலி அவரோட நட்பை இழக்க முடியாது. அட, நான் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சேர்மேன் அப்செட் பண்ணக்கூடாது. என்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அவங்களுக்கு காட்டணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு நான்
இங்க வந்திருக்கிறது என்னோட மரியாதையையும் என்னோட நன்றியையும் காட்டுறதுக்கு. நான் லிவியோட ரெசிடென்ஸுக்கு வந்தப்போ என்னோட ஃபேமிலியை சேர்ந்த லில்லியும் டேனியும் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அதிர்ஷ்டவசமா யாரோ லிவி ஃபேமிலில இருந்து வந்து என்னோட பேரனோட உயிரை காப்பாத்திட்டாங்க. எனக்கு இப்ப அது யாருன்னு தெரிஞ்சாகணும். அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில மரியாதை செலுத்தணும். அவங்க 2 பேரும் ரைட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க யாரும் நமக்கு உதவி பண்ண மாதிரி தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா ஜேக்கப் பின்னாடி தான் இருக்கான். ஆனா அவன் கொஞ்சம் லேட்டா தான் வந்தான். ஆமா, நானும் பார்த்தேன். ஜாக்கப் கடைசியா தான் வந்தான். ஒருவேளை அவன் தான் லில்லியை காப்பாத்திருப்பான். ஜேக்கப் தான் அவங்கள பார்த்து இதை செஞ்சிருப்பான். அவங்க ஃபேமிலியோட பெருமையை காப்பாத்துறதுக்காக அவன் அமைதியை உதவி பண்ணிருக்கலாம். அதோட இவன் அதை செஞ்சதுனால எங்க குடும்பத்தோட மரியாதையை அவன் காப்பாத்திட்டான். ஆனா உங்க பையனை நீங்க ரொம்ப பிரமாதமா வளர்த்திருக்கீங்க. லிவிஸ் குடும்பத்தோட எதிர்காலம் இப்போ ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஜேக்கப், நீ உண்மையிலும் லில்லியை காப்பாத்தினியா? அட, நான் அவளை காப்பாற்றவே இல்லையே. ஆனா உண்மையை சொல்லி இப்ப என்ன ஆக போகுது? நான் நினைக்கிறேன் குழந்தை அதுவாகவே குணமாக இருக்கும்னு. நல்ல பேர் வாங்கறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம். நான் எப்படி இந்த வாய்ப்பை இழக்க முடியும்? ஒருவேளை தாத்தாவும் அப்பாவும் நான் தான் காப்பாற்றினதா நினச்சா அப்போ எதிர்கால வாரிசு ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாப்பா, நான் தான் அவளை காப்பாத்தினேன். எனக்கு அப்போ ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, அதனால நான் அங்க நின்னேன். அப்புறம் நான் தான் அவளை காப்பாத்தினேன். ஆனா நான் தானே அவனை காப்பாத்தினேன். லியாம், உன்னோட முட்டாள்தனத்தை தயவு செய்து நிறுத்து. நீ திறமையானவன் எனக்கு தெரியும், ஆனா டாக்டர் இல்ல. நீ எப்படி அவனை காப்பாத்திருப்ப? நீ என்ன நம்ப கூட மாட்டியா? மிஸ்டர் லியாம், நிறுத்துங்க. பாருங்க, மிஸ் லூயிஸ் உங்களால நிறைய இழந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது புரியலையா? உங்களால எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இதுல நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அட சேர்மன், விடுங்க. ஓ, நீங்க தான் முன் வந்து என் பேரன் உயிரை காப்பாத்தினதா? நன்றி. உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க எப்பவுமே அதை மறுக்க மாட்டோம். ஜேக்கப், நாங்க எதுவும் செய்ய முடியல, ஆனா நீ அந்த உயிரை காப்பாத்திட்ட. நீ நம்ம குடும்பத்தோட சீக்ரெட் டெக்னிக் 18 ஹீலிங் நீடில்ஸ் டெக்னிக்கை பழகிட்டியா? ஆக்சுவலா நான் அதை ரகசியமா தான் பிராக்டிஸ் பண்ணேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாத்தா. அற்புதம் ஜாக்கப், நல்ல வேலையை பார்த்த. சீக்கிரட் டெக்னிக்ல மட்டும் மாஸ்டர் ஆகல, அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லிக்கிறேன். உன்னோட மனசு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு. கிரேட் ஒர்க் ஜாக்கப். உன்னோட திறமையவும் புத்திசாலித்தனத்தையும் பார்க்கும்போது நான் எல்லாத்துக்கும் அலௌன்ஸ் பண்றேன். ஜாக்கப் தான் லிவிஸ் குரூப்போட ஜெனரல் மேனேஜர். அதோட ஃபியூச்சர்ல என் குடும்பத்துக்கும் அவர் தான் ஹெட்டா இருப்பாரு. தாத்தா, டென்ஷன் ஆகாதீங்க. நான் இதை விட சிறப்பா வேலை பார்த்து லிவிஸ் குரூப்பை பெருசா வளர்த்துடுவேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னாலதான் மிஸ் லூயிஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்காங்க. நீ ஏமல பழிய போடுறியா? இசபெல்லா, முதல்ல நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா உன்னோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பலவீனமா இருக்கு. ஏன்னா மத்தவங்க பொய்யையும் பலவீனத்தையும் ஏத்து ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்தி வச்சிருக்கான். நீ அவனை போக விட்டேன்னா லீடர் ஆகுறதுக்கான வாய்ப்பு உனக்கு தருவேன். நிறுத்துங்க. டாட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டேனியை காப்பாத்துனது லீவிஸ் குடும்பம் இல்ல. அப்புறம் அவர் சர்நேம் லீவிஸ் கிடையாது. அவரோட பேரு லியாம். ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க.